கால எடுத்துடும் நாளைக்கு வர போறான். எந்த வருகின்றவருக்கு நான் என்ன செய்தேன் என்பது நாடு மக்கள் தெரியும். பொதுச் செயலாளராக முன்மொழிந்தேன், முதலமைச்சராக முன்மொழிந்தேன். எனக்கு வருகின்ற வாய்ப்பை அவருக்கு ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னவர். ஆனால் அங்கே மனிதநேயம் அங்கே இல்லை, சமத்துவம் அங்கே இல்லை. உங்களிடத்திலே ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். 50 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் நான் உழைத்த உழைப்பு எல்லோருக்கும் தெரியும். ஆனால் சாதாரண தொண்டராக கூட இருக்கக்கூடாது என்று உறுப்பினர் உறுப்பை எடுத்தார். என்னோடு இருக்கின்றவர் அத்தனை பேரையும் எடுத்தார். அதோடு இந்த பக்கத்தை காங்கியத்திற்கு சென்று ஒரு கிளை செயலாளர் தன்னுடைய 2 வீலரில் வருகிற போது அந்த 2 வீலரை ஸ்கிட்டாய் கீழே விழுந்து மண்டை உடைந்து அன்றே இறந்து விட்டார். அவருடைய மருமகன் அங்கே இருக்கிறார், ஒரு கட்சி பொறுப்பில். அவருடைய இல்லத்திற்கு சென்று பக்கத்திலே ஒரு இரங்கல் செய்தியை கேட்டுவிட்டு அவர் இறந்து விட்டார் என்று கேட்பதற்காக சென்றேன். அவரை பார்த்தவுடன் நீ ஏன் அவரை அனுமதித்தார்? ஆகவே உன்னை அடிப்படை உறுப்பினரை நீக்கிறேன் என்று நீக்கினார். இதைவிட வெட்கக்கேடான செயல் தமிழ்நாட்டில் எங்கும் நடைபெற்றிருக்கார். துக்கத்தை விசாரிக்கிறதுக்கு உறுப்பினர் உறுப்பை எடுக்கிறார் என்று சொன்னால் இவரெல்லாம் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் என்ன ஆகும் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். உங்களை பொறுத்தவரையிலும் உங்களுடைய தளபதி தான் சொல்வார்கள், வாய் எப்படி வேண்டாலும் பேசுகிறார்கள். நான் புரட்சி தமிழர் என்று சொல்ல மாட்டேன். ஏன்னு சொன்னால் பட்டம் கொடுத்தவரே நான் சொல்லவில்லை என்று ஓடிவிட்டார். ஆகவேதான் நீங்கள் சொல்லுகிறீர்கள் தளபதி என்று, நானும் சொல்கிறேன் அவர் ஆட்சி தமிழ்நாட்டை எவராலும் அசைத்துக் கொள்ள முடியாது. காலங்கள் கணிந்து கொண்டிருக்கிறது, நாட்கள் எண்ணப்பட்டு வருகிறது. டிசம்பர் மாதத்திற்குள் நம்மோடு கூட்டணி வலிமையாக வரும். நம்மோடு இன்னும் பல அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர் வருவார்கள். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, உங்களுக்காக நாம் உறுதுணையாக இருப்போம். வெளிப்படுத்துவோம். 30 ஆண்டு காலம் நீங்கள் இதற்காக உழைத்திருக்கிறீர்கள். உங்கள் கண்ணீரை துடைப்பதற்கு உங்களோடு உறுதுணையாக நாம் நிற்போம். தேவையில்லை, நாங்கள் வந்துவிட்டோம் என்று நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்கள் சகோதராக இந்த பணிகளை நாங்கள் ஆற்றுவோம், நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் இத்தனை பேரும் 2.5 மணி நேரம் அல்ல 4 மணி நேரம் இங்கே காத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு எவ்வளவு கோடி நன்றி சொன்னாலும் நன்றி ஈடாகாது. மற்றவருக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இந்த நாட்டில் நான் என்று ஒருவன் நினைத்தால் ஆண்டவன் தான் என்று காட்டி விடுவான். ஆண்டவன் வருவார், வெற்றியை சூடுவார். நாளை ஆட்சி வளரப் போகிறது.